வேத வசனத்துக்கு நேராக நாங்க கடந்து போவோம். கருத்து நம்மோடு கூட பேச முடியாத எல்லாரும் கண்ண மூடி, எல்லாரும் கண்களை மூடி சோம் பண்ணுவோம். ஆண்டவர் இந்த மாதத்திலே, இந்த முதலாவது வாரத்திலே வந்திருக்கிற நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாக எல்லாரும் அப்படியே ஒப்புக்கொடுப்போம். இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசிட்டோம். நீர் எங்களோடு கூட பேசி பெரிய காரியங்கள் செய்யும். நாங்கள் எந்தெந்த காரியத்திலே சரியாக வேண்டுமோ அந்த காரியத்திலிருந்து நாங்கள் சரியாகும்படி, அப்பா, நீ எந்தெந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமோ அந்த காரியத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக இயேசுவே கிருபை செய்யும். நீரே எங்களை நடத்தும், நீரே எங்களோடு கூட பேசு. இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னும் சத்தமா அல்லேலூயா. சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு வேத வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆதியாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். ஆபேல், நல்லா கவனிக்க வேண்டும். கொஞ்ச நேரத்தை முடிச்சிடலாம். வாசிக்கலாம். ஆபேலும் தன் மந்தையின் தலையோச்சுகளையும் அவைகளில் கொடுமையாகிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்கே ஆபேல் என்கிற ஒரு மனுஷன் கர்த்தருக்கு காணிக்கை கொண்டு வருகிறான். காணிக்கை கொண்டு வந்த அந்த காணிக்கையையும் அவனையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அங்கீகரித்தானா ஏற்றுக்கொண்டார். அதனால இந்த ஆபேலை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்றுக்கொண்டார். அவனை ஏற்றுக்கொண்டபடியினால் அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அந்த ஆபேலை அவர் ஏற்றுக்கொண்டபடியினால் அவருடைய காணிக்கையும் கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். ஆபேல் அவரை ஏற்றுக்கொள்ளனா காணிக்கை எப்படி ஏற்றுக்கொள்ளுவார்? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அதே போலதான் கர்த்தர் நம்மை என்ன செய்யணும்? ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் அங்கீகரித்துக் கொள்ளணும். இவர் என்னுடைய மகள், இவன் என்னுடைய மகன் என்ற ஒரு அங்கீகாரத்தை கர்த்தர் நமக்கு தரணும். அது ரொம்ப ஒரு காரியமா இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மை அங்கீகரிக்க வேண்டும். அல்லேலூயா. அதனால ஆபேலை தேவன் ஏற்றுக்கொண்டது போல உங்களையும் என்னையும் தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனிதர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நல்லா கவனிக்கணும், நம்முடைய குடும்பத்துல ஒரு சொந்தக்காரங்க ஒரு நல்ல வசதியா இருக்கான்னு வச்சுக்கொள்ளுங்க. வசதியா இருக்காங்க. அவர்கள் இந்த நம்ம கஷ்டத்தை பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஏதாவது நினைச்சுவாங்க? உதவி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்களா? நம்மள அவங்க ஏற்றுக்கொள்ளனா உதவி செய்ய மாட்டாங்க. ஏற்றுக்கொண்டாதான் நினைச்சுவாங்க. அதே போலதான் கர்த்தர் உங்களையும் என்னையும் என்ன செய்யணும்? கர்த்தர் ஏற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டாதான் நமக்கு அவர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், நமக்கு உதவி செய்வார், எல்லா காரியமும் கர்த்தர் செய்வார். அவர் ஏற்றுக்கொள்ளனா எதுவுமே செய்ய மாட்டார். அல்லேலூயா. 2 பேர் காணிக்கை கொடுத்தாங்க. எத்தனை பேரு? ஆபேல், காயின். 2 பேருமே அண்ணன் தம்பி தான். ஒரே அப்பாவுக்கு பிறந்த 2 பிள்ளைங்க. 2 பிள்ளைங்க வந்து காணிக்கை கொடுக்கிறார்கள். 2 பிள்ளைகளுடைய கர்த்தர் 2 பிள்ளைகளுடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளல. ஒருத்தனுடைய காணிக்கையை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டார், இன்னொருத்தருடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்போ சபைக்கு 2 பேர் வராங்க. ஒருத்தர் தான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். எல்லாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். இன்னைக்கு எல்லாருமே நாம் நினைக்கிறோம் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டா நல்லதுதான். ஆண்டவர் ஏற்றுக்கொண்டா நல்ல விஷயம். ஆனா ஏற்றுக்கொண்டாரா ஏற்றுக்கொள்ளலையான்னு சொல்லி நாம் என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். இன்னைக்கு நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா? இதுதான் விஷயம். கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நாம் என்னதான் ஜெபம் பண்ணினாலும் சரி, எவ்வளவுதான் வேதத்தை வாசித்தாலும் சரி, எவ்வளவுதான் சர்ச்சைக்கு வந்தாலும் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. 10 வருஷமாய், நான் 30 வருஷமாய், 50 வருஷமாய் நான் ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ஒரு அர்த்தமும் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளணும், நம்மளை அங்கீகரிக்கணும். ஒரு வேலைக்கு இன்றைக்கு போறாங்க, வேலைக்கு போறாங்க.
அதாவது ஒரு இன்றைய அட்டன் பண்றாங்க, போய் எழுச்சினாங்க, அவங்களுடைய சர்டிபிகேட் எல்லாத்தையும் கொடுத்து எழுச்சிடுவாங்க, போடுறாங்க, கொண்டு போய் கொடுக்குறாங்க. அதை பார்த்து அந்த அதிகாரி என்ன செய்யணும், அதை ஓகே சொன்னா தான் என்ன செய்ய முடியும், வேலைக்கு சேர முடியும். ஓகே சொல்லுன்னா 10 பேர் வேலை கேட்க போறாங்கன்னா 10 பேரும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல ஏதோ ஒரு 2 பேர் தான் ஏற்றுக்கொள்ளுவாங்க. மற்றவங்க வீட்டுக்கு நினைச்சு திரும்ப அதே போலதான் சபைக்கு 1000 பேர் வந்தாலும் சரி, 10,000 பேர் வந்தாலும் சரி, சபைக்கு வருகிற அத்தனை பேரையும் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதுக்கு ஒரு சில பேரை தான் நினைச்சுவாரு, ஏற்றுக்கொள்ளாதான் எல்லாரையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா, அதை நம்ம பார்க்கணும். நீங்க அதை பார்க்காம நம்ம இருக்கிறோம், நம்ம பாட்டு பாடுறோம், நல்லா ஜெபம் பண்றோம், நல்லா காணிக்கை கூட எல்லாம் செய்யறோம். கர்த்தர் என்ன ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா அதை பார்க்கணும். அதை பார்த்தா தான் நமக்கு என்ன செய்யும், நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறா இல்லையா தெரிஞ்சு கொண்டாதான் அது பெரிய ஆசீர்வாதம். இல்லைன்னா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால கர்த்தர் நம்ம என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். அதே போல உங்களையும் என்னையும் நம்முடைய சபையை கர்த்தர் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளணும். அதாவது ஆண்டவர் வரும் பொழுது 2 பேர் வயல்ல இருப்பாங்களாம். எத்தனை பேரு? 2 பேர் வயல்ல இருப்பாங்களாம். அதுல ஒருத்தர் எடுத்துக் கொள்ளப்படுவாங்களாம், ஒருத்தர் கைவிடப்படுவாங்க. ஒருத்தர் நினைச்சுவாங்க எடுத்துட்டு போயிருவார் ஆண்டவர், ஒருத்தரை ஏற்றுக்கொண்டு போயிருவாரு, இன்னொருத்தர் கைவிடப்பட்டு போயிருவார். ஏன் கைவிடப்பட்டாங்கன்னா ஆண்டவர் வந்து ஏற்றுக்கொள்ள இல்லை, அதனாலதான் கைவிடப்பட்டாங்க. அப்போ ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்மளை ஒருபோது விஷயம் வந்தாரு கைவிட மாட்டார். நம்முடைய குடும்பத்தையோ நம்முடைய பிள்ளைகளையோ கர்த்தர் ஒருபோதும் நம்மளை ஏற்றுக்கொண்டால் அவர் கைவிட மாட்டார். ஏற்றுக்கொள்ளனா கைவிட. நாம் எந்த நிலையில இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் நம்ம ஏற்றுக்கொண்டாரா, ஏற்றுக்கொள்ளவில்லையா? நம்முடைய காணிக்கை அங்கீகரித்தாரா, அங்கீகரிக்கவில்லையா? காணிக்கை எல்லாரும் கொடுக்கலாம். இப்போ ஒருத்தருக்கு ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்குறோம். இப்போ சேம் இருக்கான், சேமுக்கு நான் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வரேன். நான் மட்டும் இல்ல, ஜான்சன் சேர்ந்து கிஃப்ட் வாங்கிட்டு வரான்னு வச்சுக்கோங்க. யாரு? நானும் ஜான்சன் நினைச்சிடும், 2 பேரும் சேர்ந்து சாமுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு போறோம். அந்த கிஃப்ட அவன் ஓபன் பண்றான். கிஃப்ட்னா பரிசு நினைச்சிடான், ஓபன் பண்றான். ஓபன் பண்ண உடனே ஜான்சன் வாங்கி கொடுத்த அந்த பரிசு பொருள் அவனுக்கு பிடிச்சது போல இருக்கு. நான் வாங்கி கொடுத்த பொருள் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இல்லை. அப்ப அவன் எதை பயன்படுத்துவான்? ஜான்சன் தான் நினைச்சுவான். அப்போ ஜான்சன் ஏற்றுக்கொள்ளப்பட்டா நானும் நல்ல பண்ண வித்தியாசம். அப்போ நம்ம ஒரு பரிசு பொருள் கொடுக்கறோம்னா அதை அவங்களுக்கு பிடிச்சிருந்தாதான் ஏற்றுக்கொள்ளுவாங்க, பிடிக்கலன்னா அதே போலதான் தேவனுக்கு நம்ம என்னதான் காணிக்கை கொடுத்தாலும் அந்த காணிக்கையை கர்த்தர் விரும்பினா மட்டும்தான் அது ஏற்றுக்கொள்ளப்படுமே தவிர அந்த காணிக்கைக்கு திரும்ப கர்த்தர் பதில் கொடுப்பாரு தவிர இல்லைன்னா அந்த காணிக்கை கொடுக்கிற ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதுல ஒரு பிரயோஜனமும் புரிஞ்சிருச்சா? ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாத வித்தியாசம் தான். ஆனா பரிசு பொருளை 2 பேர்த்தையும் சாம் வாங்கிடுவான். நான் கொடுக்கிற பரிசு பொருளையும் வாங்கிப்பான், ஜான்சன் கொடுக்கிற பரிசு பொருளையும் வாங்கிப்பான். ஆனா ஏற்றுக்கொள்வது யார் கூட? ஜான்சன் கூடதான். ஏன் கூட தள்ளி விட்டான். இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால சபைக்கு வருகிற எல்லாரையும் ஆண்டவர் வருவது நல்லது. ஆனா ஆண்டவர் அங்கே ஏற்றுக்கொண்டிருக்கிறாரா இல்லையா? இதை நம்ம பார்க்கணும். சும்மா நானும் சபைக்கு போறேன் அப்படிங்கறது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தேவ பிள்ளைகளா இருக்கிற நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறது நல்ல விஷயம். ஆண்டவருக்காக நாம் வாழ்வோம் சொல்லி ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பற்றி எல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா கர்த்தர் நம்மை அங்கீகரித்திருக்கிறாரா? இதை நம்ம பார்க்கணும். இதை பார்க்கலன்னா அது ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. திருடனை போல அவர் வருவான். திருடன் சொல்லிட்டு வருவானா, சொல்லாம வருவானா? உங்க வீட்டுல ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, 10 லட்ச ரூபாய் உங்க வீட்டுக்குள்ள இருக்கு, சொல்லிட்டு வருவானா சொல்லாம வருவானா? 10 லட்சத்தை திருத்தி போகுது. நானே 1 பைசா கூட இல்லாம இருக்கேன், என்ன பார்த்து 10 லட்சம் இருக்கும். கண்டிப்பா கர்த்தர் செய்வார். அதனால அப்போ திருடன்
சொல்லாமல் இல்லாம தான் திருவிழா வருவான், சொல்லிக்கிட்டு வரமாட்டான். அதே போலதான் ஆண்டவர் எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாது. அவர் எப்பொழுது வருவார் நமக்கு தெரியாதனால நாம் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால்தான் அவர் எப்ப வந்தாலும் நம்மளை எடுத்து கொண்டு போவாரு. நம்ம அவருக்கு பிடிச்ச மாதிரி இல்லைன்னா நம்மளை எடுத்து கொண்டு வீரர் வரா திருவிழா வரா வீரரை திறக்கிறான். திறந்து பார்க்கும் போது அங்க அவனுக்கு தேவையானது இருந்தாலும் எடுத்து போவான், தேவையில்லாம இருந்தா எடுக்க மாட்டான், எடுக்கவே மாட்டான். இது எதுக்கு நமக்கு? அவன் ஒண்ணு நகை எடுக்க வருவான், இல்ல பணம் எடுக்க வருவான். இந்த ரெண்டுமே இல்லைன்னா இந்த வீட்டுக்கு வந்ததே வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவான். உண்மையா இல்லையா? இல்ல கிடைச்சது கொஞ்சம் எடுத்துட்டு அப்படின்னா அவனு போக மாட்டான். அதனால அதே போலதான் ஆண்டவர் வரும் பொழுது நீங்களும் நானும் அவருக்கு பிடிச்ச மாதிரி இருந்தா தான் நம்ம நிச்சயம் எடுத்து கொண்டு போவதை தவிர பிடிக்கிறதா அவர் நிச்சயம் பண்ணாரு அப்படியே விட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போறோம்னா எங்க போவாங்க? நரகத்துக்கு போவாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். அதனால கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி ஆண்டவரை கர்த்தர் ஏற்றுக்கொண்டாரோ அதே போல கர்த்தர் உங்களையும் என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நீங்க பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சுருக்கமாய் சீக்கிரமா நான் பேசி முடித்திருந்தேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிப்போம். ஆபேலும் தலைவற்றுகளையும் கொடுமையானவைகளையும் கொண்டு வந்தான். ஆபேலையும் அங்கீகரித்தார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இந்த ஆபேல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த காலத்துல அந்த ஆபேலுக்கு முன்னாடி ஆதாம் தான் இருந்தான். யாருந்தா? ஆதாம். அல்லேலூயா. ஆதாம் ஏவா அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்களா யாரு? ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு? இது ஆபேல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆதாமுக்கு பிறந்த பிள்ளைதான் யாரு? ஆபேல். அல்லேலூயா. அப்புறம் இது வரைக்கும் அது வரைக்கும் யாருமே பலி செலுத்துறது கிடையாது. காணிக்கை கொண்டு வந்தது யாருமே கிடையாது. காணிக்கை கொண்டு வந்தது கிடையாது. பலியாக கொடுத்ததும் கிடையாது. எபிரேயர் எடுத்துக்கொள்ளும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே நல்லா கவனிக்க வேண்டும். இந்த ஆபேலை பாருங்க, வாசிப்பா. விசுவாசத்தினால் ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை செலுத்தினானா? யாரு? ஆபேல். அப்போ இது வரைக்கும் யாருமே பலி செலுத்தவே கிடையாது. ஆபேல் இருந்து அந்த நாட்கள்ல யாருமே ஆண்டவர் காணிக்கை கொடுக்கல, பலியும் செலுத்தல. ஆனாலும் பலி செலுத்தாத அந்த காலத்திலையும் இவன் பலி செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன காரணம்? விசுவாசத்தினால பலி செலுத்தினான். அப்போ நல்லா கவனிக்கணும். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் வசனம் 3வது வசனம். நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அதாவது இந்த ஆபேலுடைய காணிக்கையை கர்த்தர் ஏற்றுக்கொண்டது. ஆபேல் ஆண்டவருக்கு பிரியமாய் காணப்பட்டதுக்கு காரணம் என்னவென்றால் அவன் விசுவாசித்து நடக்கிறவன். எப்படி நடக்கிறவன்? தரிசித்து நடக்கிறவன், விசுவாசித்து நடக்கிறவன். அதாவது இந்த ஆதாமையும் இந்த ஏவாளையும் கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வைத்தார். ஏதேன் தோட்டத்தில் வைத்த பிறகு அவர் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசித்தார்கள், பாவம் செய்தார்கள். பாவம் செய்ததுக்கு அப்புறம் கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்கு சில தண்டனை கொடுத்தார். இது எல்லாருக்கும் தெரியும். தண்டனை கொடுத்தார். அப்போ இந்த பாம்பைக்கு ஒரு தண்டனை கொடுக்கிறார். பாம்புக்கு அவர் ஒரு தலையை நசுக்குவார். இந்த வசனம் இருக்கு. ஆதியாகமத்துல பாம்பை குறித்து சொல்லப்பட்ட அவர் உன் தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை அது.
அந்த வார்த்தை அவனுடைய காதுக்கு வந்தவுடனே அவன் நாளைக்கு நடக்கிற காரியத்தை குறித்து தெரிஞ்சுதான் விசுவாசித்தான். இயேசு ஒருவர் இருக்கிறார், இயேசு வருவார், வந்து பிசாசின் தலையை நசுக்குவார் என்கிற விசுவாசம் அவனுக்குள்ளே காணப்பட்டது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். அப்ப ஆண்டவர் நம்ம ஏற்று சுருக்கமா சொல்லி முடிக்கிற புரியுதுக்காக, ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொள்ளனா நாம் எப்படி வாழணும்னா விசுவாசித்து வாழ வேண்டும். எப்படி வாழணும்? விசுவாசி தரிசித்து வாழக்கூடாது. ரெண்டு வாழ்க்கை இருக்கு, ரெண்டு விதமா நடக்கணும். எப்படின்னா சிலவங்க தரிசித்து நடக்கும். தரிசித்து நடக்கிறது ஒரு காரியத்தை பார்த்தா தான் செய்வாங்க, நம்புவாங்க. புரியுதா நான் சொன்னது? அதாவது இப்போ சபைக்கு வரோம், நீங்க சபைக்கு வந்தா உங்களுக்கு சுகம் கிடைக்கும், சபைக்கு வந்தா சுகம் கிடைக்கும், சபைக்கு வந்தா நீங்க ஆசீர்வாதமா மாறுவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுன்னு வச்சுக்கோங்க. வந்தவங்களுக்கு சுகம் கிடைக்கல, வந்தவங்களுக்கு சுகம் கிடைக்கல. அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு சுகம் கிடைக்கல, நான் இனி சர்ச்சைக்கு இதான் தரிசித்து நடக்கிறது. அப்ப சுகம் கிடைச்சிருந்தா சொல்லுவாங்க, நான் வரேன்னு சொல்லிப்பாங்க. அப்போ சுகத்தை பார்த்ததுனால அவங்க சின்ன மனுஷங்க சபைக்கு வராங்க, சுகத்தை கொடுக்காதனால நான் வரலன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அப்போ விசுவாசித்து நடக்கிறதுக்கும் விசுவாசம் இல்லாமல் தரிசித்து நடக்கிறதுக்கும் வித்தியாசம் என்ன? அவங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைச்சா தான் சர்ச்சைக்கு வருவாங்க, ஆசீர்வாதம் கிடைக்கலன்னா இதான் தரிசித்து நடக்கிறது. அப்ப விசுவாசித்து நடக்கிறதுனா எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டாலும் சரி, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை துதிப்பேன். ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தாலும் சரி, ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்காம போனாலும் சரி, நான் என்ன செய்வேன்? ஆண்டவரை விட்டு போக மாட்டேன். இதுதான் விசுவாசித்து நடக்கிறது. புரிஞ்சுச்சா? ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தாலும் சரி வேலை கொடுக்கட்டாலும் சரி, நான் கர்த்தரை விட்டு போக மாட்டேன். யோபுடைய வாழ்க்கையில தனக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு, எல்லா ஆசீர்வாதமும் போயிடுச்சு. பிள்ளைங்க செத்து போயிட்டாங்க, ஆசீர்வாதம் எல்லாம் போச்சு. ஆனாலும் யோபு என்ன சொன்னா? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை விட்டு அவன் சீர போனானா? இதான் விசுவாசித்து நடக்கணும். நம்ம எப்படி நடக்கணும்? சர்ச்சைக்கு வந்தா எனக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் சுகம் தரணும். சுகம் தந்தா சர்ச்சைக்கு வருவேன், சுகம் தரலாம் சர்ச்சைக்கு வரமாட்டேன். ஆண்டவர் எனக்கு வேலை கொடுத்தா ஆண்டவரை துதிப்பேன், இல்லைன்னா ஆண்டவரை துதிக்க மாட்டேன். ஆண்டவர் எனக்கு லட்சக்கணக்கு என் கடன் பிரச்சனை மாத்தினா ஆண்டவரை துதிப்பேன், இல்லைன்னா என்ன செய்ய மாட்டேன்? துதிக்க மாட்டேன். இது விசுவாசித்து நடக்கிறதுக்கு அர்த்தம் இல்லை. புரிஞ்சிருச்சா? நம்ம எப்படி நடக்கிறோம், நம்ம எப்படி வாழ்றோம் யோசிச்சு பாருங்க. நம்ம லேசா வந்து நமக்கு நடக்கிறதா என்ன செய்ய மாட்டீங்க? ஜெபம் பண்ண மாட்டேங்க. ஜெபம் பண்றோமா? இல்ல. நமக்கு ஒரு வயிறு வலியோ ஒரு தலைவலியோ இல்ல ஒரு கடன் பிரச்சனை வந்துச்சா உடனே என்ன செய்யறது? ஜெபம் பண்றது கிடையாது, விட்டுருந்தோம். அது விசுவாசித்து நடக்கிறது இல்ல, அது தரிசித்து நடக்கிறது. ஒன்றை பார்த்தா மட்டும்தான் நம்புறது இல்ல. ஆண்டவர் எனக்கு செய்வார். சுகம் நமக்கு வந்தாலும் ஆண்டவர் நிச்சயமாய் ஒரு நாள் எனக்கு சுகம் தருவார். நிச்சயமாய் என்னுடைய பிரச்சனையை ஒரு நாள் மாற்றுவார். நிச்சயமாய் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனை ஒரு நாள் மாறும். இன்னைக்கு மாறுது இல்லையா, நாளைக்காவது மாறும். இதான் விசுவாசித்து வாழ்றது. இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுதிட்டார். எழுதி போய் நான் உயிரோடு இருக்குன்னு சொல்லி சீசருக்கு நிரூபிக்கிறார். அப்போ தோமா என்கிற ஒரு சீசன் தான். அவன் என்ன தெரியுமா செஞ்சான்? ஆண்டவர் உயிரோடு எழுதிட்டான்னு சொன்ன போது நம்பல. யாரு? இயேசுவோடு பிறந்த சீசர்கள் ஒருத்தவங்க வந்து ஆண்டவர் உயிரோடு எழுதிட்டாரு, உயிரோடு தான் இருக்கிறான்னு சொன்ன போது நம்பல. அப்போ என்ன தெரியுமா சொன்னான்? நான் அவரை தொட்டு பார்த்தாதான் நம்புவேன், பார்த்தாதான் நம்புவேன், பார்க்கணும்னா. அப்போ ஆண்டவர் முன்னாடி வந்து நிக்கிறார், ஆண்டவர் பேசுறார். உடனே போய் அடிச்சான். அவரை காரியில அடிக்கப்பட்ட அந்த கையை உள்ள விட்டு பார்க்கிறான். என்ன செய்யறான்? அவருடைய கையை தொட்டு பார்க்கிறான். எதனால? அவனுக்கு நம்பிக்கை இல்லை. தேவன் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு அவனை நம்பல. அவன் தொட்டு பார்த்த பிறகுதான் இதுதான் தரிசித்து வாழ்க்கை. நம்ம எப்படி வாழணும்? பார்த்தா மட்டும் நம்ப கூடாது, பார்க்காவிட்டாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர்
நிச்சயமாய் நடத்துவார். கர்த்தர் என்னுடைய பிரச்சனையை மாற்றுவார். இதுதான் விசுவாசித்து நடக்கிறது. நம்ம அது இல்லாம நம்ம சபைக்கு போறதை விட்டுருந்தோம், ஜெபம் பண்றதை விட்டுருந்தோம், எல்லாத்தையும் விட்டுருந்தோம். அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இந்த ஆபேலுடைய காணிக்கையை ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம்னா அவன் விசுவாசித்து நடந்தான். விசுவாசித்து பார்த்ததுனால தரிசனம் உன்னை பார்த்தா தான் நம்புறது. இப்ப காற்று அடிக்குது, காற்று வீசுதான், காற்று வீசுதான் சொல்லுங்க. இப்ப இந்த ஃபேன் ஓடுது, இதுல இருந்து என்ன வருது? காற்று வருதா இல்லையா? இதை பார்க்க முடியுதா? காற்றை பார்க்க முடியுதா? காற்றை பார்க்க முடியுதா? அப்போ காற்றை பார்க்க முடியல. ஆனா காற்றை நம்புறோமா நம்பலையா? நம்புறோமா நம்பலையா? நம்புறோம். அதே போலதான் இயேசு நம்ம கூட இருக்கு, நமக்கு தெரியாது. ஆனா இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். இதை விசுவாசித்து வாழணும். நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம், போகிற நம்ம கூட யார் வரா? யார் வராங்க இல்லையே, இயேசு நம்ம கூட தான் வர்றாரு. இதை நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கிறோமா, அந்த பிரச்சனை மத்தியில நம்ம கூட யாருமே இல்ல, ஆனா இயேசு நம்ம கூட தான் இருக்கிறார். நம்ம வேலைக்கு போகிறோம், அந்த வேலை பார்க்கிற இடத்துல வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த வேலையிலையும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். எனக்கு முன்னாடி இயேசு போகிறார், எனக்கு முன்னாடி இயேசு போகிறார், எனக்கு சுகம் கொடுக்க இயேசுவால முடியும், என்னுடைய கடன் பிரச்சனையை மாற்ற இயேசுவால முடியும், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு இயேசுவால முடியும். இந்த நம்பிக்கை தான் விசுவாசத்து வாழ்வு. அல்லேலூயா. இந்த ஆபேல் காணிக்கை கொடுத்தார், ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டார். இது காரணம் என்ன? அவன் விசுவாசித்து வாழ்ந்தான். விசுவாசித்து நமக்கு அந்த விசுவாசம் இருக்கா? கொடுத்தா தான் விசுவாசம். சர்ச்சைக்கு வந்தா நன்மை கிடைக்கணும், நன்மை கிடைக்கினா சர்ச்சைக்கு வரமாட்டேன். இது விசுவாசித்து நடக்கிறது இல்லை. இது ஒரு நாள் நன்மை கிடைக்காது, ஒரு நாளும் நன்மை கிடைக்காது. கடவுள்கிட்ட இருந்து நன்மை பெற முடியும். நமக்கு சர்ச்சைக்கு வரும், நம்ம ஜெபம் பண்றோம், நமக்கு நன்மை கிடைச்சாதான் நான் ஜெபம் பண்ணுவேன், நன்மை கிடைச்சாதான் சர்ச்சைக்கு போவேன், நன்மை கிடைச்சாதான் கடவுளை நோய் பார்ப்பேன் அப்படின்னா ஒரு நாள் நன்மை கிடைக்காது. நன்மை கிடைச்சாலும் கிடைக்கட்டாலும் நான் கடவுளை தேடுவேன், நான் கடவுளை நம்புவேன், கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த நம்பிக்கை இருந்தா மாத்திரம்தான் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். புரிஞ்சுச்சா? இதுதான் விசுவாசித்து நடக்கிறது. நம்ம எப்படி வாழ்வோம் யோசித்து பாருங்க. நம்ம சர்ச்சைக்கு இத்தனை வருஷமா வரோம், இத்தனை வருஷமா இருக்கிறோம், ஏற்றுக்கொண்டு இத்தனை வருஷம் வாழ்வோம். நம்ம எப்படி வாழ்வோம் யோசித்து பாருங்க. நம்ம விசுவாசித்து வாழ்றோமா இல்ல தரிசித்து வாழ்றோமா? எதை நம்புறோம்? பார்த்தா தான் நம்புறோமா? ஒரு ஒரு நன்மை கிடைச்சாதான் நம்புவோமா? நன்மை கிடைக்காட்டாலும் என்ன செய்யணும்? நம்பணும். அந்த நம்பிக்கை நம்மகிட்ட இருக்கா? அந்த நம்பிக்கை இல்லைன்னா இன்னைக்கு அந்த நம்பிக்கை கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு தேவையான எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திப்பார். அவர் உங்களை ஏற்றுக்கொண்டால் அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் நிச்சயமாகவே தருவார். அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவர் எதுவுமே உங்களுக்கு தரமாட்டார். இதான் உண்மை. அதனால கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்படி வாழணும்? விசுவாசித்து நடக்கணும். தரிசித்து பார்த்து நடக்கக்கூடாது, தவிர விசுவாசித்து நடக்கணும். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார். ஆபிரகாம் என்ன சொல்றாருன்னா, நான் காண்கிற தேசத்துக்கு நீ போ. அவன் அப்பா அம்மாவோடு இருக்கிறான், சொந்த பந்தத்தோடு இருக்கிறான். அப்படி இருக்கிற மனுஷனை கர்த்தர் அழைச்சிருந்த நான் காட்டுற தேசத்துக்கு போ. அங்க சொந்த பந்தம் கிடையாது, உற்சாக உறவு யாரும் கிடையாது. ஆனா நான் காட்டுற தேசத்துக்கு போன்னு சொன்ன பொழுது ஆபிரகாம் போனான். அதனாலதான் 75 ஆன வயசாயும் அவனுக்கு குழந்தை வந்துச்சு. 100 வயசாயும் குழந்தை பிறந்துச்சு. 100 வயசாயும் குழந்தை பிறந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, அவன் வயதான காலத்திலையும் சகல விதத்திலையும் ஆசீர்வதிக்கப்பட்டான். அது மாத்திரம் இல்ல,
அவன் இருந்த பூமி, அவன் இருந்த தேசம், அதாவது அவன் இருந்த இடம் வந்து அவனுடைய ஆசீர்வாதம் தாங்கக்கூடாத அளவுக்கு இருந்துச்சான். காரணம் என்ன? விசுவாசித்து நடந்தான். ஆண்டவர் என்ன நடத்துவார்? இயேசு என்னுடைய பிரச்சனையை மாற்றுவார். இயேசு என்னை பரிசுத்தப்படுத்துவார். இயேசு என் பாவங்களை சுத்திகரிப்பார். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்வார். இந்த நம்பிக்கை நிச்சயத்தோடு நாம் ஒவ்வொரு நாளும் வாழணும். இயேசு எனக்காக செய்வார். இயேசு எனக்காக செய்வார். இயேசு எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். இந்த விசுவாசம் நமக்கு. அதாவது டாக்டர் இடத்துல ஒரு வியாதி போறோம், அவர் எல்லா டெஸ்ட் எடுப்பார். எல்லா டெஸ்ட் எடுத்துட்டு முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் அந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. கொடுத்துட்டு கடைசியா ஒரு வார்த்தை என்னன்னா, இனிமேல் கடவுள் கையில தான் இருக்கு. இதுதான் விசுவாசம். கடவுள் கையில தான் எல்லாத்தையும் செய்வாரு. செஞ்சு முடிச்சுட்டு இனி பிழைக்குமா பிழைக்காதா எனக்கு தெரியாது, கடவுள் கையில இருக்கு. இதான் விசுவாசித்து நடக்கிறது. இப்படி நான் வாழ்றோமா? நம்மகிட்ட இருந்தாலும் இல்லட்டாலும் இயேசு எல்லாத்தையும் எனக்காக செய்வார். நமக்கு சுகம் இருந்தா இல்லையோ ஆண்டவர் எனக்கு நிச்சயமாய் சுகத்தை தருவார். நம்முடைய கடன் பிரச்சனை மாறுவதற்கு எந்த வழி இல்லாம இருக்கும். ஆனாலும் என் கடன் பிரச்சனையை மாற்ற இயேசுவால முடியும். இதுதான் விசுவாசித்து வாழ்றோம். நம்முடைய பிள்ளைகள் சீர்கட்டு போயிட்டாங்க, அந்த பிள்ளை நல்ல பிள்ளையை ஒரு நாள் நிச்சயமாக வரும் என்கிற நம்பிக்கையோடு இருப்பதுதான் விசுவாசித்து வாழ்வது. அவன் போனோம் ஒரேடியா போயிடுவோம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படி நினைக்கிறது விசுவாசம் கிடையாது. அதனால விசுவாசத்தை நாம் என்ன செய்யணும்? வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்ப இந்த ஆபேலை கர்த்தர் ஏற்றுக்கொண்டதுக்கு காரணம் என்ன? விசுவாசித்து வாழ்ந்தான். அல்லேலூயா. இரண்டாவதாக அந்த ஆபேல் என்ன வேலை செய்யறான்னா, ஆடு மேய்க்கிற வேலை. என்ன வேலை? ஆடை வாங்கி ஆடை மேய்க்கிற வேலை. இந்த காயினுடைய வேலை வேற வேலை. இந்த ஆபேலுடைய வேலை என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. இந்த ஆடு வந்து நல்லா கவனிக்கணும். அதாவது ஆபேல் அந்த காலத்துல இந்த ஆடு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, சாப்பிடுறதுக்கு கிடையாது. எது கிடையாது? அப்போ நான்வெஜ் எல்லாம் கிடையாது. என்ன கிடையாது? அசைவம் கிடையவே கிடையாது. அதாவது ஆதாமுக்கு அடுத்து ஆபேல். இந்த ஆபேலுடைய காலத்துல அசைவ சாப்பாடு கிடையாது. தேவன் அசைவ சாப்பாடை கொண்டு வரல. ஆண்டவர் முதல்ல கொடுத்த ஆதாரம் இருந்தது பழம் தான். நான்வெஜ் ஆண்டவருக்கு பிடிக்காது. எல்லாரும் கஷ்டமா இருக்குமே, ஐயோ. அதனால ஆண்டவர் நான்வெஜ் கொடுக்கல, அசைவ சாப்பாடு கொடுக்கல. ஆனா ஆடு வளர்க்கிறோம். எதுக்கு ஆடு வளர்க்கணும்? ஆடு எதுக்கு உபயோகப்படும்? 4 பேரு விஷயம் அதை கொண்டு போய் கடையில செத்த பிறகு கொண்டு கடையில கொடுக்காங்க. வளர்க்கும் போதே கடையில கொண்டு கொடுக்குறாங்க. வெட்டி இன்னைக்கு எது கறியாகுது, கறியாகி நம்ம விஷயம் சாப்பிடுறோம். ஆனா ஆம்பேல் கருத்து அப்படிலாம் கிடையாது. அதை வெட்டி கறியாக்கி சாப்பிடுறது யாரும் இல்ல. நான்வெஜ் சாப்பாடு கிடையாது. ஏனென்றால் ஒரு வசனம் வாசிங்க, உங்களுக்கு புரிய போயிடலாம். ஆதியாகமம் இந்த கறி சாப்பாடு எப்ப இருந்துச்சுன்னா, வாசிங்க ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. கறி சாப்பாடு, அதாவது நான்வெஜ் சாப்பாடு எப்ப தெரியுமா வந்துச்சு? வாசிப்பா நல்லா கவனி. ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. நடமாடுகிற ஜீவ ஜந்துக்களும் யாவும் ஆகாரமா இருப்பதாக அப்போ நல்லா கவனிக்கணும். நல்ல கவனிங்க. இந்த நான்வெஜ் சாப்பாடு, இந்த அசைவ சாப்பாடு எப்ப வந்துச்சுன்னா, நோவா காலத்துக்கு அப்புறம் தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி கிடையாது. அதாவது ஆதாம் காலத்துல, அதாவது ஆபேல் ஆதாம் காலத்துல கிடையாது. ஆபிரகாம் காலத்துல வந்துருச்சு. ஆபிரகாம் காலத்துல இருந்துச்சு. அப்புறம் வந்து நோவா காலத்துல இருந்துச்சு. ஆனா அதுக்கு முன்னாடி, நோவா காலத்துக்கு முன்னாடி ஆபேல்
ஆதாம் வாழ்ந்து கொண்டிருக்க காலத்துல நான்வெஜ் கிடையாது, அசைவ சாப்பாடு கிடையாது. அல்லேலூயா. அப்ப எதுக்கு ஆடு மாடு வளர்க்கணும்? எதுக்கா? திங்க கூடாது, ஆடு திங்க கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஆனா எதுக்காக ஆடு வளர்க்கிறான்னா பலி செலுத்துவதற்காக. அல்லேலூயா. பலி செலுத்தினா மற்றவர்கள் பாவத்தை மன்னிப்பதற்காக அவன் செய்த காரியம். அந்த ஆபேல் அப்பவே மற்றவனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு என்ன தேவை? ஒரு ஆட்டுக்குட்டி தேவைப்படும். அதாவது இன்றைக்கு நமக்கு இயேசு கொடுக்கப்பட்டார். நம்ம பாவத்துக்காக யார் எடுக்கப்பட்டார்? இயேசு. ஆனா பழைய ஏற்பாடு காலத்துல செய்த பாவத்துக்கு யார் அடிக்கப்படணும்? ஆட்டுக்குட்டி தான். ஆட்டுக்குட்டி ரத்தம் சிந்தப்படும். அதாவது ஆட்டுக்குட்டியை பலியா செலுத்தணும். யார் காலத்துல? பழைய ஏற்பாடு காலத்துல. அப்போ பலி செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட மிருகம் தான் ஆடு. புரிஞ்சிருச்சா? பலி செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆடு, மாடு, கோழி, புறா. இதெல்லாம் இது சாப்பிடுற பொருள் கிடையாது. இப்படி பலி செலுத்துவதற்காக உருவாக்கப்பட்டதுனால அதைத்தான் அந்த வேலையை யார் செய்யறா? அப்ப இவங்க செய்த வேலையில 4 பேர் இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறாங்க. 4 பேருக்கு நன்மை செய்கிறாங்க. அவன் வேலையின் நிமித்தமாக மற்றவங்களுக்கு என்ன செய்யலாம்? பாவ நிவர்த்தி உண்டாகும்படி, நன்மை உண்டாகும்படி, தேவனுக்கு பிரியமானவர்களை மற்றவர்களை மாற்றும்படி அப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்யலாம். அப்ப இதுல இருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்னா, நாம் மற்றவர்கள் நம்ம கொண்டு என்ன செய்யணும்? மற்றவர்கள் என்ன செய்யணும்? மற்றவர்கள் நம்மை கொண்டு நன்மை பெறணும். என்ன பெறணும்? நான் தான் இருக்கிறேன்னா என்னை கொண்டு 4 பேர் என்ன செய்யணும்? நன்மை பெறணும். உங்களை கொண்டு 4 பேர் என்ன செய்யணும்? நன்மை பெறணும், தீமை பெறக்கூடாது. நம்மை கொண்டு 4 பேர் நன்மை பெறுவதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? இதான். நம்மளை கொண்டு என்ன செய்யணும்? 4 பேரு நல்லா இருக்கணும். நம்மளை கொண்டு 4 பேர் சீரழிஞ்சு போகக்கூடாது. புரியுதா நான் சொல்றது? நம்மளை கொண்டு யாரும் கெட்டு போகக்கூடாது. நம்மளை கொண்டு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்க வாழ வைக்கணும். இந்த வாழ்க்கை வாழணும். இதுதான் தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளுவா. இல்ல நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டார். நம்மளால 4 பேரு 4 குடும்பம் நல்லா இருக்கணும், 4 பேர் நல்லா இருக்கணும். குடும்பத்தை மற்ற குடும்பத்தை கெடுக்கிற வேலை நமக்கு வேலை இருக்கக்கூடாது. மற்ற குடும்பத்தெல்லாம் சத்தியமா சொல்றேன், எந்த குடும்பத்துக்கும் தீமை நினைக்காது. அது உங்களுக்கு விரோதியா கூட இருக்கலாம். எந்த குடும்பத்துக்கும் தீமைய நினைக்காது. நல்லது நினைங்க. நமக்கு எதிராளி, நம்ம கூட வேலை பார்க்கிறவர்கள் எதிராளியா கூட இருக்கலாம். நமக்கு விரோதமா என்னன்னு செய்யலாம். ஆனா அவங்களுக்கும் நல்லது நடக்கணும், அவங்களுக்கும் நல்லதுதான் நடக்கணும் நினைக்கணுமே தவிர அவங்களுக்கு கெட்டது நடக்கணும்னு நினைக்கவே நினைக்க. ஏனென்றால் அப்பதான் கர்த்தர் நம்மளை ஏற்றுக்கொள்ளுவா. இல்ல நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். இன்னொரு குடும்பம் கெட்டு போவதற்கு, இன்னொரு குடும்பம் நாசமா போவதற்கு நாம் என்ன காரணமா இருக்கக்கூடாது. இது கிறிஸ்தவர்களா இருக்கிற நமக்கு இருக்கவே இருக்கக்கூடாது. மற்றவர்கள் பாவ நிவர்த்தி செய்யும்படி ஆடுகள் எதுக்காக வளர்த்தான்? மற்றவர்கள் பாவ நீங்கும்படி. இதான் காரணம். அப்ப நாம 4 பேர், நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும். நம்ம யாருக்கும் தீமை செய்யவே கூடாது. யாருக்குமே, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, கூட பிறந்த சகோதரா இருந்தாலும் சகோதரியா இருந்தாலும் சரி, அக்கம் பக்கத்தில் இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, நம்ம யாருக்கும் என்ன செய்யக்கூடாது? தீமை செய்யவே கூடாது. நம்மளால முடித்த அளவுக்கு நன்மை தான் செய்யணும். அப்படி இருக்கிறோமா? இல்ல. ஆனா கண்டிப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையில நாம் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். நன்மை செய்ய ஒப்புக் கொடுங்க. தீமை வேண்டாம், தீமை வேண்டாம். யாருக்கு தீமை நினைக்காங்க. அப்படி நினைக்கிறான் என்ன லாபம்? இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது நினைக்கிறது என்ன லாபம் நமக்கு? இன்னொரு குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது நினைப்பதற்கு நமக்கு என்ன லாபம்? ஒரு லாபமும் கிடையாது. நம்முடைய இருதயத்தின் எண்ணங்கள், நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் என்னவோ அதுதான் நமக்கு நடக்கும்.
நம்ம மற்றவங்களுக்கு தீமை நினைத்தால் அந்த தீமை நமக்கு தான். அந்த ஒரு குடும்பம் நல்லா, இந்த குடும்பம் நல்லாவே இருக்கக்கூடாது, நாசமா போயிட வேண்டும் சொல்லி நாம் நினைத்தால் நம்ம குடும்பம் தான் அப்படி ஆகும். அப்படி நினைக்க யாருக்குமே தீமை செய்யக்கூடாது. நம்மளால 4 பேர் எடுக்கணும், பரிசுத்தமாய் மாறணும். நம்மளால 4 பேர் நல்லா இருக்கணும். நம்மளால 4 பேர் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்கணும். நரகத்துக்கு நம்மளால யாரும் போகக்கூடாது. அந்த மனப்பான்மை நமக்கு இருக்கணும். நம்முடைய குடும்பத்துல ஆண்டவன் நன்மை செய்யலாம். இந்த ஆபிரகாமுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்ததுக்கு முழுக்க காரணம் என்றால் அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆடுகளை மேய்க்கிற மற்றவர்கள் பாவ நிவாரண பலி செலுத்தும்படி அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாய் அப்படி ஒரு விசுவாசத்துல ஆடுகளை மேய்க்கிறான். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்முடைய பிள்ளைங்க எப்படி வளரணும், மற்றவங்களுக்கு நன்மை செய்யணும். நம்முடைய பிள்ளைங்க வளர்றாங்க, வளரும் போதே சொல்லிக் கொடுங்க, எப்பா நன்மை செய்ய, தீமை யாருக்கும் செய்யாது. பிள்ளைங்களை அப்படி சொல்லி வளர்ங்க. பிள்ளைங்க ஸ்கூல்ல சண்டை போட்டு வராங்களா, அந்த பிள்ளைங்க சண்டை போடக்கூடாதுப்பா, யாரையும் திட்டக்கூடாது, யாரையும் அடிக்க கூடாது, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆனா யாரையும் அடிக்காதீங்க, யாரையும் திட்டாதீங்க, யாரையும் செய்யாது, தப்பா பேசாதீங்க, சொல்லி வளங்க. விரோதியா இருந்தால் நன்மை செய்யுங்கன்னு சொல்லி பிள்ளைகளை சொல்லி கொடுத்து வளங்க. இதெல்லாம் விட்டுதான் நம்ம சனிக்கு சமமா நிக்க சொல்றோம் பிள்ளைகளை. அப்படின்னா பிள்ளைகளை வளர்க்க கூடாது. அதனால கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் நான் செய்ய வேண்டிய 2வது காரணம், மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நம்மளால 4 பேரு நன்மை பெறணும். அதான் உங்களுக்கு ஆரம்பத்தில் சொன்னேன், வெள்ளிக்கிழமை உபவாசம் நடக்கிறது. எல்லாருமே என்ன செய்வீங்க, உங்களால முடிஞ்சதா செய்வீங்க. இதான் நன்மை, முடிஞ்சதா செய்வீங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? உங்க இடத்துல இல்ல, ஆனா இல்லாதவங்க கூட செய்யறாங்க. அது எவ்வளவு பெரிய விஷயம். இருக்கிறவங்க செய்யறது அது வேற விஷயம், ஆனா இல்லாதவங்க செய்யறது அது பெரிய விஷயம். ஆனா அப்படி நம்முடைய சபையில இல்லாதவங்க செய்யறாங்க. அதனால பெரிய ஆசீர்வாதம். அதனால தேவப்பட்டமா இருக்கிற நாம் நம்மளால 4 பேர் நன்மை பெற வேண்டும். அப்படி நன்மை பெறுவதற்காக நாம் வாழ வேண்டும். இதைத்தான் ஆபேல் செய்தான். அதனாலதான் ஆபேல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட. அதே போல நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். நம்மளால 4 பேருக்கு நன்மை உண்டாக வேண்டும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு முடிச்சதை சொல்லி இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வந்தார்னா, எல்லா மனுஷரும் ஏகமா என்ன கெட்டு போனாங்க. என்ன சொன்னாங்க? எல்லா மனுஷரும் ஏகமா கெட்டு போனார்கள். கெட்டு போன மனுஷர்களை கெட்டு போகாமல் இருப்பதற்கு அவன் தீமையாய் இருக்கிற மனுஷன் நன்மையாய் நல்லவனாய் மாறுபடி இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தார். அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதுக்கு நோக்கம் என்ன? நீங்கள் நானும் நல்லவர்களாய், நன்மை செய்கிறவர்களாய், தீமை உள்ளவர்களாய் அல்ல, நன்மை உள்ளவர்களை மாறுபடி கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். அல்லேலூயா. அதே போலதான் நீங்களும் நான் எப்படி இருக்கணும்? நம்மளால மற்றவங்களுக்கு நன்மை பெறணும். நம்மளால நான் மனுஷனும் நன்மை பெறணும். அதுக்காக நாம் வாழணும். அப்படி வாழும் பொழுது கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொள்வார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மை ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? விசுவாசித்து வாழணும். முதல்ல என்ன செய்யணும்? விசுவாசம். ஆண்டவர் எனக்கு என்னுடைய பிரச்சனையை மாற்றுவார். ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார். ஆண்டவர் என்னை நடத்துகிறார். ஆண்டவர் தான் என்னை போஷிக்கிறார். ஆண்டவர் தான் என்னை நடத்துகிறார். ஆண்டவர் தான் என்னுடைய பிரச்சனையை மாற்றுகிறார். ஆண்டவர் தான் என்னை பரிசுத்தமாய் மாற்றுகிறார். ஆண்டவர் தான் என்னை பரிசுத்தமாய் நடத்துகிறார். இந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆண்டவர் இல்லாம எதுவுமே கிடையாது. இந்த விசுவாசம் நமக்கு இருக்கா? என்னால முடியும் அப்படிங்கிற இருக்கக்கூடாது. என்னாலதான் நடக்கு, என் வீட்டுக்காரர் நடக்கு, என் பிள்ளைங்களால நடக்கு, இப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. எல்லாம் ஆண்டவர், எல்லாமே இயேசு, எல்லாமே இயேசு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற எல்லாமே
இயேசுதான். அப்படி வாழணும். இனி நடக்க போகிற காரியமோ இயேசுவால தான் நடக்கும். இதுவரைக்கும் நடந்த காரியமோ இயேசுவால தான் நடந்தது. இந்த விசுவாசம் நமக்கு வேணும். இரண்டாவதாக நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்கு நம் மூலமாய் 4 பேர் நன்மை பெற வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் ஒப்பு கொடுங்க. நம்மளால 4 பேர் நன்மை பெறணும். என்னால 4 பேர் நன்மை பெறணும். சொல்லுங்க வாயத்தில், ஆண்டவரே என்னால 4 பேர் நன்மை பெற வேண்டும். இயேசுவே என்னால ஆமென் 4 பேர் நன்மை பெறும்படியாக அப்படியாய் நான் வாழ எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே நீர் என்னை நீதானே நடத்தணும்பா. நீதானே நடத்தணும். நான் இந்த பூமியை வாழ்கிற வரைக்கும் உமக்கு பிரியமாய் நான் வாழ்வதற்கு நீதானே நடத்தணும். நான் விசுவாசித்து வாழ்கின்றேன். ஒப்புக்கொடு. இன்றைக்கு நிச்சயமா இந்த மாதத்தில் 1வது வாரத்தில் வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்வார். நான் விசுவாசித்து வாழ்வேன், நான் விசுவாசித்து நடப்பேன் சொல்லி யாரார் ஒப்பு கொடுக்கீங்களோ உங்களுடைய குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். உங்களுடைய சரீரத்தில் அற்புதம் நடக்கும். ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஆண்டவரே நான் விசுவாசித்து வாழ்கிறேன். ஆண்டவரே விசுவாசித்து நடக்கிறேன். ஆண்டவரே இதுவரைக்கும் தரிசித்து நடந்தேன், இனி நான் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து வாழும்படி விசுவாசித்து நடக்கும்படி எனக்கு கிருபை செய்யும். எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்க. ஆண்டவரே நான் விசுவாசித்து நடக்க எனக்கு கிருபை செய்யும். ஆண்டவரே நான் விசுவாசித்து நடக்க எனக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி எல்லாரும் ஒப்புக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி, 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 நன்றி. ஆண்டவரே எல்லாரும் அப்படியே கண்ணை மூடி ஒப்புக்கொடுங்க. இயேசுவே நான் விசுவாசித்து வாழணும். நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட வருகிறீர், என்னை விட்டு நீ போகவே இல்லைன்னு சொல்லி அந்த விசுவாசத்தோடு வாழும்படி அவன் எனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் எல்லா பிரச்சனையும் எனக்கு சரி பண்ணுவதற்கு என்னோடு கூட இயேசு இருக்கிறார். அந்த விசுவாசத்தை எனக்கு தாரும். ஒப்புக்கொடுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நான் விசுவாசித்து வாழ எனக்கு கிருபை செய்யும். விசுவாசத்தை எனக்கு தாங்க, விசுவாசத்தை எனக்கு தாங்கன்னு சொல்லி எல்லாரும் கேளுங்க. வாயை திறந்து கேளுங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க. கேளுங்க. விசுவாசத்தை கேளுங்க. விசுவாசத்தை கேளுங்க. விசுவாசத்தை கேளுங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். விசுவாசத்தை நீங்கள் கேட்டால் நிச்சயமாக விசுவாசத்தை உங்களுக்கு தருவார். விசுவாசத்தினால் எல்லாம் கொடுங்க. விசுவாசம் தான் உங்களுக்கு எல்லா காரியமும் ஆகணுமா? விசுவாசிங்க. விசுவாசத்தை கேளுங்க. வேற எதையும் பணத்தை கேட்காதீங்க. பணம்லாம் ரெண்டாவது. விசுவாசத்தை கேளுங்க. நிச்சயமா உங்க குடும்பத்துல அற்புதம் நடக்கும். விசுவாசத்தை கேளுங்க. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நிச்சயமாய் அற்புதம் செய்வார். விசுவாசத்தை கேளுங்க. வேற எதையும் கேட்காதீங்க. ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாங்க. இயேசுவே எனக்கு விசுவாசத்தை தாங்க. உங்க நம்புகிற அந்த விசுவாசத்தை எனக்கு கொடுங்க. கேளுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உம்முடைய கரத்தை ஒப்பு கொடுக்கிறப்பா. இயேசுவே நீங்க விசுவாசத்தை தாங்கப்பா. இந்த கடைசி காலத்துல விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கின்றவரே, நாங்கள் விசுவாசத்தில் வாழும்படி, விசுவாசத்தை நடக்கும்படி, எங்களுடைய சபை விசுவாசத்தை நடக்கும்படி நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யும். அந்த விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள இந்த பூமியில் இருக்கிற கடைசி நொடிப்பது வரைக்கும் விசுவாசத்தினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யப்பா. அந்த இருக்கிற ஒவ்வொருவருக்கு கிருபை செய்ய, இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யப்பா. உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியம். விசுவாசத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தை தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை தட்டி, எல்லாரும் கரங்களை தட்டி. ஆண்டவர் நமக்கு விசுவாசத்தை நிச்சயமாகவே தந்திருக்கிறார். நம்மிடத்திலிருந்து எல்லா விசுவாசத்தையும் நீங்கும்படி உதவி செய்து விசுவாசத்தை தந்தபடியினால் ஆண்டவருக்கு நன்றி, என் இயேசுவுக்கு நன்றி, என் பிதாவாகிய தேவனுக்கு நன்றி, என் பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி.
ஆண்டவரே நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இனி நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்க எங்களுக்கு அந்த ஆபேலை போல எங்களுக்கு கிருபை செய்யுங்க. நீர் எங்களை ஏற்றுக்கொண்டபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நடத்தும் இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லி ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த